வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் வல்ல பழனிவரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சுவாமி கருவர குருநாதர் அருணா பெருமான் திருவிலே சரம் சம்சம் எம்பெருமான் கருணை முழுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாயம் இந்த திருப்புண்ட மகாமந்திரத்தில் கௌமாரின் தத்துவ வருஷப்படி பாடல் 806 காதோடு தோடிகள் என தோங்கும் திருமாகாள தலத்து திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டான் திருவிழி சமர்ப்பிப்போம். முருகாச்சலம். இந்த பாடல் முருகா உன்னுடைய திருநாமங்களையே நாளும் ஓதி வழிபட்டு உய்ய அருள்புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். நாம விசேஷம் சொல்கின்ற பாடல். இந்த திருமாகாளம் அப்படிங்கிற தலம் அம்பர் மாகாளம் அப்படிங்கிற ஸ்தலமாக இருக்கலாம் அப்படின்னு செங்கல்ராய பிள்ளை அவருடைய உரை குறிப்பில் எழுதுகிறார். பேரளத்துக்கு தென்கிழக்கில் சுமார் 4 மைல் தொலைவில் இருக்கிற தலமாக இருக்கலாம். திருஞான சம்பந்த இது அம்பர் மாகாளமாக இருந்தால் திருஞான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற தலம். கீழ்வேளூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சுமார் 3 மைல் தூரத்தில் ஆனை மாகாளம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. இப்படியெல்லாம் பல கருத்துக்களுக்கு பல மாறுபட்ட கருத்துக்களுக்கு இடமான ஒரு ஸ்தலம். அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். ஏன்னா டைரெக்டாக அந்த தலத்தை பற்றி நமக்கு தெரியல, இதுதான் அப்படின்னு ஆதாரபூர்வமாக தெரியல. அம்பர் மாகாணம் அப்படின்னு இந்த தலத்தை வச்சுன்னா இது திருவும்பர் பெருந்திருக்கோயில் என் திருத்தலத்திற்கு மிக அருகில் உள்ளது. இந்த தலத்துக்கு மக்கள் இப்போதைய வழக்கில் கோயில் திருமாகாளம் அப்படின்னு வழங்கப்படுதுன்னு இன்னொரு ஆசிரியருடைய குறிப்பு. இது அரிசிலாற்றங்கரையில் அமைந்துள்ள திருத்தலம். திருஞான சம்பந்த சுவாமிகள் வழிபட்டு திருப்பதி நடிகர் திருத்தலம். மயிலாடுதுறை திருவாரூர் சாலை மார்க்கத்தில் உள்ள பூந்தோட்டம் என்ற ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தலம் இருக்கான். பூந்தோட்டம் மயிலாடுதுறை சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேரளம் என்ற ஊரிலிருந்து பூந்தோட்டம் வழியாக காரைக்கால் செல்லும் சாலையில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் உள்ளது. இறைவருடைய பேர் காடகண்டேஸ்வரர், மாகாளேஸ்வரர். பச்சநாயின்னு பேரில் அம்பியை வழங்கப்படுறா. கருங்காலி மரம் தான் தலைமரம். மாகாள தீர்த்தமாக இருக்குது. அம்பன் அம்பாசுரன் என்ற 2 அரக்கர்களை கொன்ற பாவம் நீங்க மாகாளி பூஜித்த தலம். அதனால் இதுக்கு பேர் மாகாளம்னு பேரா. இந்த தலத்தில் சோமாசி மாற நாயனாருக்கு மிக இணக்கமான தலம். அவர் நாள்தோறும் சுந்தரருக்கு அவர் திருவாரூரில் இருந்தபோது உணவுக்கு தூதுவளை கீரை கொண்டு வந்து தரும் தொண்டை செய்து வந்தாராம். சுந்தருடைய துணைவியாரான பறவையாரும் அதை நன்கு சமைத்து பரிமாற சுந்தரர் விரும்பி சாப்பிட்டு வந்தார். ஒரு நாள் சுந்தரர் தினம் கீரை கொண்டு வராரு, அவர் யார் அப்படின்னு கேட்டு சோமாசி மாற பற்றி அறிந்து நேரில் கண்டு அவர் விருப்பம் என்னன்னு வினவினார். அதற்கு சோமாசி மாற தான் செய்யவிருக்கும் சோமயாகத்திற்கு திருவாரூர் தியாகேச பெருமான் எழுந்தருளி அவிர்வாகம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதற்கு சுந்தரர் உதவ வேணும்னு தன் விருப்பத்தை வச்சார். இதை மறுக்க விரும்பாத சுந்தரர் சோமாசி மாரை அழைத்து கொண்டு திருவாரூர் பெருமான்கிட்ட வேண்டுகோள் தெரிவித்தார். அதற்கு இசைந்த இறைவன் தான் வரும் வேடம் அறிந்து இவர் எனக்கு அவிர்வாகம் தர வேணும்னு பணித்தார். சோமாசி மார் அதுக்கு சம்மதித்தார். இப்போ யாகம் நடைபெற இடத்துக்கு தியாகராஜ பெருமான் புலையர் வேடத்தில், அதாவது 4 வேதங்களையும் 4 நாய்களாக்கி உடன் பிடித்து கொண்டு தோளில் இறந்து போன கன்றை போட்டுக்கொண்டு ஒரு தடிமனான பூணூலை போட்டுக்கிட்டு தலையில் தலைப்பாயை கட்டிட்டு விநாயகரையும் முருகப்பெருமானும் சிறுவிழாக்கி கொண்டு உமாதேவியை புலையச்சி வேடத்தில் தலையில் கல்குடம் ஏந்தியவாறு அழைச்சிட்டு வந்தார். பெருக்கத்தக்க இந்த கோலத்தில் வந்த இறைவனை பார்த்து எல்லோரும் அபச்சாரம் நேர்ந்து விட்டதுன்னு என்னையும் இந்த கோலத்தை கண்டு பயந்து ஓடினாங்க. ஆனால் சோமாசி மாறும் அவர் மனைவி மாறும் அந்த இடத்திலேயே பயத்தோடு நிற்க தந்தையார் வருவதை குறிப்பால் விநாயகருக்கு சோமாசி மாறருக்கு உணர்த்தி அச்சத்தை நீக்கினார். அது ஒரு குறிப்பு இருக்குது. அவங்க 2 பேரும் பயத்தோடு நிற்கும் போது தந்தையார் வருவதை குறிப்பால் விநாயகர் சோமாசி மாறருக்கு உணர்த்தி அவருடைய அச்சத்தை நீக்கினார். அவங்க பயத்திலே அப்படி நின்று இறைவனை அந்த நீச வடிவிலேயே விழுந்து வணங்கி வரவேற்க இறைவன் மகிழ்ந்து சோமாசி மாறருக்கு காட்சி தந்து அருள் புரிந்தார் அப்படின்னு தலவரலாறு சொல்லுது. சோமாசி மாறருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்த மூர்த்தம் தான் காட்சி கொடுத்த நாயகர்னு போற்றப்படுறார். இறைவன் யாகத்திற்கு நீசவடியில் எழுந்தொழிய போது அம்பிகையின் தலையில் இருந்த கல்குடம் பொங்கிய இடம் பொங்கு சாராய நல்லூர், இன்னைக்கு வழக்கில் கொங்கராய நல்லூர்னு இந்த தலத்துக்கு பேர். இறைவன் சுமந்து வந்த பறை தானாக அடிக்கப்பட்ட இடம் அடியுக்க மங்கலம், இன்னைக்கு வழக்கில் அதுக்கு பேர் தான் அடியக்க மங்கலம். இறந்த கன்றை ஏந்தி இடம் கடாமங்கலம் அப்படின்னு இன்னைக்கு வழங்கப்படுகிறது. சோமாசி நாயனார் யாக குண்டம் அமைத்து யாகம் செய்த இடம் அம்பர் மாகாணத்திற்கும் அம்பர் பெருந்திரு கோயிலுக்கும் நடுவில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குது. இன்றைக்கி அந்த இடம் பண்டார வாடை திருமாடான்னு வழங்கப்படுகிறது.
இன்னும் சோமையாக உற்சவம் இந்த இடத்துல தான் இன்னைக்கு நடக்கப்படுது. இந்த கதைக்கு ஆதாரம் எது இருந்தால் நல்லது. ஆனால் பெரிய புராணம் நமக்கு காட்டும் சோமாசிமார நாயனார் இவர் தான். சோமாசிமார நாயனார் சோழ நாட்டில் உள்ள திருவம்பர் என்ற தளத்தில் வேதியர் கொடுத்த தோன்றியவர். சிவனடியார், அடியார்களுக்கு அமுது படைப்பவர், யாகம் செய்பவர், திரு ஐந்தெழுத்து ஓதுபவர், அடியார் யாராயிருப்பினும் அவருடைய சிவமாகவே கொண்டு வழிபாடு செய்பவர். அவர் திருவாரூர் அடைந்து வன்தொண்ட பெருமானுக்கு இடையராத பேரன்பை செலுத்தி புலன்களை வென்று சிவலோகத்தை அடைந்தவர். இந்த பெரும் மகனாரை பற்றியும் சிந்தித்து இந்த பாடலுக்கு போவோம். தானான தானதன 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 தானான தானதன 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 தானான தானதன 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 தனதான என்ற சந்தக்குடிப்புடைய பாடல். காதோடு தோடு இகலி ஆட வெளிவாழ் சுடல கோலாகல ஆரமுலை மார்புதைய பூநகல காரோடு கூடு அழகபார மலரோடு அலைய அணைமீதே காலோடு கால் இகலி ஆட பரிநூபுரமுடு ஏகாசமான உடை வீசி இடை நூல் துவட காவீரமான இதழ் ஊரல் தர நேசம் என மிடரு ஓதை நாதான கீத குயில் போல அல்குல் மால் புரள மார்போடு தோள் கரமோடு ஆடி மிக நானடிய நானா வினோதமுற மாதரோடு கூடி மயல்படுவேனை நானாறு நீ எவன் எனாமல் எனது ஆவி கவர் சீர்பாதமே கவலையாயும் உணவே நிதவும் நாதா குமார முருகா எனவும் ஓத அருள் புரிவாயே. பாதாள சேடன் உடல் 1000 பணாமகுடம் மாமேரோடு 7 கடல் ஓதம் அலைசூரர் உடல் பாழாக தூடி வினில் ஏற புவி வாழவிடு சுடர்வேலா பாலாழி மீது அரவின் மேல் திருவோடே அமளி சேர் நீலரூபன் பரிராவண குலாம் இரிய பார் ஏவை ஏவிய முராரி ஐவர் தோழன் அரிமருகோனே மாதா புராரி சுகவாரி பறை நாரி உமை ஆகாசரூபி அபிராமி வலமேவு சிவன் மாடி ஏறி ஆடும் ஒரு நாதன் மகிழ் போதமருள் குருநாதம் வானோர்கள் ஈசன் மயிலோடு குரமாது மணவாடா குஹா குமர மாமயிலின் மீது திரு மாக்காள மாநகரில் மாலோடு அடியார் பரவு பெருமாளே காதோடு தோடு இகலியாட வெளிவாழ் சுடல கோலாகல ஆரமுலை மார்புதைய பூநகல காரோடு கூடு அழகபார மலரோடு அலைய அணை மீதே. முதல் அடியில் காதில் உள்ள தோடோடு இகலின மாறுபட்டு பாயும் கண் வாழ்போல சுடல கோலாகல ஆரமுலை ஆடம்பரம் உள்ளதும் முத்துமாலை இருந்ததுமான கொங்கை மார்புதைய மார்பை மறைக்க மார்பில் உள்ள ஆபரணங்கள் அகன்று போக மேகம் போன்ற கூந்தல் பாரம் அதில் சூடியுள்ள மலர்களோடு அலைய படுக்கையின் மேல் காலோடு கால் இகலியாட பரிநூபுரமோடு ஏகாசமான உடை வீசி இடைநூல் துவட காவீரமான இதழ் ஊரல் தர நேசமென மிடரு ஓதை காலோடு கால் இகலி மாறுபட்ட அசைய பரி தரித்துள்ள சிலம்போடு மேலே அணிந்துள்ள ஆடை வீசப்பட்டு நூல் போன்ற இடை தோழ்ச்சி உற கவீரமான செவ்வலரி போல சிவந்த வாயுதல் ஊரலை தர அன்பு காட்டுவது போல கண்டத்து ஒளி நாதான கீதவில் போல அல்குல் மால் புரள மார்போடு தோள் கரமோடு ஆடி மிக நானடிய நானா வினோதமுற மாதரோடு கூடி மயல்படுவேனை நாதமான இனிய ஒளியான கீதம் போல ஒடிக்கும் குயில் போல விளங்கி அல்குலில் அன்பு ஒழுக்கம் புரள மார்பும் தோளும் கையும் ஒன்றோடு ஒன்று பிணைப்பட்டு ஆடி மிகவும் நாணம் கெட்டடிய பலவித வினோதங்களை அனுபவித்து பெண்களோடு கூடி மோக மயக்கம் கொள்கின்ற என்னை நானாறு நீ எவன் எனாமல் எனது ஆவிக்கவர் சீர்பாதமே கவலையாயும் உணவே நிதவும் நாதா குமார முருகா எனவும் மோத அருள் புரிவாயே. நானார் நீ எவன் நீ என்று என்னை புறக்கணிக்காமல் என்னுடைய உயிரை வசீகரிக்கின்ற உன்னுடைய சீரிய திருவடி தியானமே எனக்குள்ள கவலையாய் முன்னவே நினைக்கவும் நாள்தோறும் நாதா குமார முருகா என்று மோதவும் திருவருடைய தந்தருடன் வேண்டுகிறார். முதல் பகுதியார் சார் நாதா குமார முருகா நாதா குமார நம அப்படிங்கிறது மந்திரம். நாதா குமார நமன்னார் அதாவது நாதா குமார நம என்று அரணார் ஓதா என ஓதியதுன்னார் கந்தன் 36வது பாடல். அந்த மந்திரத்தை அப்படி இந்த பாடலை கொண்டு வைக்கிறார். அடுத்தது 2வது பதி பாதாள சேடன் உடல் 1000 பணாமகுடம் மாமேரோடு 7 கடல் ஓதம் அலைசூரர் உடல் பாழாக தூளி வினில் ஏற புவி வாழவிடு சுடர்வேலா. பாதாளத்தில் உள்ள ஆதிசேரனுடைய உடல் 1000 படங்களாம் மகுடங்கள் மகாமேரு இவைகளோடு 7 கடல் வெள்ளம் கிரௌஞ்சமலை சூரனின் உடல் இவையெல்லாம் பாழ்பட பொடிபட்ட தூள் விண்ணிலே போய்படிய உலகு வாழச் செலுத்திய ஒளி வேலவனே. அடுத்தது பால் ஆழி மீது அரவின் மேல் திருவோடே அமளி சேர் நீலரூபன் வலிராவண குடாம் இரிய பார் ஏவிய முராரி ஐவர் தோழன் ஹரிமருகோனே. பார்க்கடல் மேல் பாம்பின் மேல் இலக்குமியோடு படுக்கை கொண்ட நீல உருவத்தினன் வலிமை பொருந்திய ராவணனும் அவன் கூட்டத்தாரும் அஞ்சி ஓடி விலக பூமியில் ஏவை அதாவது அம்பை செலுத்திய முராரி முராசனுடைய பகைவன் பஞ்சபாண்டவர்
ஐவரின் தோழனுமான திருமாலின் மருகனே. மாதா புராரி சுகவாரி பறை நாரி உமை ஆகாஷ ரூபி அபிராமி வளமேவு சிவன் மாடி ஏறி ஆடும் ஒரு நாதன் மகிழ் போதமருள் குருநாதா. மாதா புராரி திரிபுரத்தை எரித்தவள், சுகக்கடல் பரதேவதை நாரி அதாவது பெண், உமை ஆகாஷ ஸ்வரூபி அபிராமி அழகி ஆகிய பார்வதியின் வலப்பால் உள்ள சிவன், ரிஷப விடைவாகனன் நடனம் செய்யும் ஒரு தலைவன் அல்லது விடையின் மேல் நடிக்கும் ஒப்பற்ற தலைவனாகிய சிவன், மகிழும்படியான ஞானப்பொருளை அவருக்கு அருளிய குருமூர்த்தியே. வானோர்கள் ஈசன் மயிலோடு குரமாது மணவாளா குகா குமர மாமயிலின் மீது திரு மாக்காட மாநகரில் மாலோடு அடியார் பரவு பெருமாளே. வானோர்கள் ஈசன் தேவேந்திரன் வளர்த்த மயில் போன்ற தேவசேனையோடு குரமாத வள்ளியை மணந்த மணவாளனே, குகனை குமரனை சிறந்த மயிலின் மீது திரு மாக்காட மாகா நகரில் ஆசையுடனே அடியார்கள் பரவி வழிபடும் பெருமாளே, நாதா குமார முருகா எனவும் ஓத அருள் புரிவாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் முராரி ஏற்கனவே படிச்சிருக்கோம். இடபத்தின் மேலிருந்தபடியே இறைவன் நடனம் புரிவதை சொல்றார். மாடு ஏறி ஆடும் ஒரு நாதன் மகிழ் பேரிடபமோடும் நின்று நடமாடி சம்பந்தர் சொல்றார். எருது உகைத்து அருநட்டம் ஆடல் பேணு வருங்கிறார். அடுத்தது போதமருள் குருநாதர் சிவனுக்கு உபதேசம் பண்ணுறது ஏற்கனவே பல பாடலை படிச்சிருக்கோம். அடுத்தது வானோர்கள் ஈசன் மயிலோடு. வானோர்கள் ஈசன் மயில் தேவேந்திரனுடைய மகளாகிய மகளாகிய மயில்னு இங்கே தெய்வயானை சொல்றார். தேவேந்திரன் மகளாகிய தெய்வயானை சொல்றார் இந்த பாடல். இப்போ இப்படி எவ்வளோ அற்புதங்களில் வச்சுருக்காங்க அந்த பாடலில். இந்த திருப்புழ முதல் பகுதியில் காம இச்சையால் அழிகின்ற நிலையை காட்டி அதிலிருந்து விடுபட்டு இறைவன் திருவடி தியானத்தை மேற்கொண்டு உயர்கதியை பெறணும்னு அடிகளார் வேண்டார். இந்த பாடலில் கண்ணீர் வரவழைக்க அடி இதுதான். நானாரு நீ எவன் எனாமல் எனது ஆவிகவர் சீர்பாதமே கவலையாயும் உணவே. ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுன்னு வந்தது. நான் ஆறு அப்படின்னால இறைவன் யாவருக்கும் மேலாம் அளவில்லா சீர் உடையவன் அப்படிங்கிறது நமக்கு புரியும். நீ எவன் அப்படின்னால யாவருக்கும் கீழாம் நில் உயிரானது உள்ளதுன்னு பெறப்படும். சார் உலகத்திலே மிக உயர்வானவன் இறைவன் தான், உலகத்திலே மிக கீழ்வானவன் நான் தான். இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். பதினா என்ன? காப்போம், அனைத்து உயிரிடும் உலகங்களையும் காத்து ஆளும் தலைவன் அப்படிங்கிற கருத்தில் இறைவனை பதிங்க. பழனி பதிவாழ் பெருமாள் இறை உயிர் தடை என்ற முப்பொருளில் பதியாகிய இறைவனே என எல்லாவற்றிலும் மேலானவன். பதியே பேராற்றல் வாய்ந்தவன். தன்வயம் சுதந்திரம் என்னும் தன்மையுடைய உயிரும் தடையுமாகிய பிற பொருள்கள் தமக்கென சுதந்திரமின்றி பதியின் விருப்பப்படியே செயல்பட்டு செல்வனர். இறைவனுக்கு 2 நிலை உண்டு சார். ஒன்று, இறைவன் யாதொன்றையும் நோக்காது தன்னிலையில் தான் நிற்றல். இந்த நிலையில் அவன் வடிவு பெயர் முதலிய ஒன்றும் இல்லாமல் எல்லையற்ற ஒரு பொருளாக நிற்பான். தொழில் செய்தல் இன்றி வாழா இருப்பான். இதுவே அவனுடைய உண்மை நிலை. இது சிவமாய் நிற்கும் நிலை. இன்னொன்று, உயிரின் மீது எழும் கருணை மீறிட்டால இறைவன் 5 தொழில் செய்யும் நிலை. உலகத்தை தொழில்படுத்தும் இந்த நிலையில் அவன் அளவற்ற வடிவும் பெயரும் உடையவனாக நிற்பான். உலகம் அறிவில்லாத ஜடப்பொருள், அது தானாக இயங்காது. உயிர்களுக்கு அறியும் தன்மை உண்டு, ஆனால் தாமா அறியாது. உயிர்களை அறிவித்தற்கும் உலகை இயக்குவதற்கும் பேரறிவும் பேராற்றலும் உடைய ஒரு முதல்வன் இருக்கான். அவன் தான் இறைவன். அவன் உலக உயிர்களோடு கலந்து பிரிக்க முடியாமல் நிற்கிறான். உயிர்களுக்கு தோற்றம் இல்லை, அழிவில்லை, அவை என்றும் உள்ளவை. ஆனால் அவை தம்மிடம் உள்ள குறைபாடு காரணமாக உடம்போடு கூடி உலகிடே வருகின்றன. பின் உடம்பினின்றும் நீங்கி நிலை பெயர்ந்து செல்கின்றன. இப்படி மாறி மாறி பிறந்தும் இறந்தும் உலகின்றன. உயிரிடம் உள்ள குறைபாட்டை நீக்கி அவை தன்னை அடைந்து இன்புறும்படியாக செய்பவன் இறைவன். இப்படி செய்யும் அவனுடைய வல்லமைக்கு பேர் தான் சக்தி. சக்தி என்பது அவனுக்கு குணம். சூரியனை விட்டு பிரியாத ஒளி போல, நெருப்பை விட்டு நீங்காத சூடு போல இறைவனுடைய குணமாகி சக்தி அவனோடு பிரிக்க முடியாமல் நிற்கும். இறைவன் தானும் தன் சக்தியும் என இருதிரப்பட்டு நின்று உலகை நடத்தினான். இறைவன் அன்பு வடிவானவன். அன்பு சிவம் 2 வேறல்ல. 2 என்பது அறிவில்லாதவர் அப்படிங்கிறார் திருமூலர். அன்பில் விளைந்த ஆரமுதே நெயத்தேன்ற நிமலன் அப்படின்னு மணிவாச பெருமான் சொல்றார். கருணையே உருவமாகிறார் தெய்வ சேக்கிலார் பெருமான். எல்லா பொருளையும் தன்னுள்ளே அடக்கி நிற்கின்ற பெரும் பொருள் இறைவன். எல்லாவற்றுக்கும் ஊடுருவி கலந்து நிற்கின்ற நுண்ணிய பொருள் அவன் தான். அவன் உயிரினின் அறிவிற்கு எட்டாத உயரத்தில் இருக்கான். உயிரினத்தில் பெருங்கருணை உடையவன் ஆனா அதுதான் புரிஞ்சுக்கணும். இது காரணமாக தான் அவனை ஆக்குதல் காத்தல் அடித்தல் என்ற முத்தொழிலையும் செய்து நம்மை புறக்கிறான். உயிர்களின் மாசினை நீக்கி தூய்மை செய்து ஆட்கொள்ளும் பொருட்டே இந்த தொழிலை அவன் மேற்கொண்டான். அவனுக்கு ஒரு உருவம் இல்லை, பெயர் இல்லை, அசைவில்லை. இதுதான் அவனுடைய உண்மை நிலை. காலம் இடம் முதலிய எல்லைகளெல்லாம் கடந்து விரிந்து நிற்கும் அவனுடைய பெருநிலையை ஞானிகள் உணரணும். ஏனையோரும் தன்னை ஒருவாறு உணர்ந்து உய்யும் பொருட்டு அவன் வரம்புபட்ட பல வடிவங்களை தாங்கின்று அருள் புரினான். அவனை அடைய விரும்பி அன்பு செய்யும் அடியார்களுக்கு அணியவனாக இறைவன் இருக்கான். அன்பு உருவாம் பரசுவமேனார் வள்ளல் பெருமான்.
அன்பு வடிவத்தை சிவத்தை அன்பினாலே அடையணும். என்பு வடிவமுடைய நாம் அன்பு வடிவமாக மாறணும். அன்பு வடிவான இன்ப வடிவாகணும். கண்ணப்பர் பொருகில் அன்பு உருவமான அன்பு அருளைத்தனம். அருளனும் அன்பு ஈன் குழுவினர் அருள்வர். என்பு இல்லாத புழு வெயிலால் வேதனை உறுதல் போல அன்பு இல்லாதவர் அறக்கடவுளால் துன்புறுவார்கள். அன்புடையவரே உயிருடையவராவர். அது இல்லார் வெறும் எலும்பும் தோளும் கூடிய உடம்பினர். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அருமனர் அருள்வர். ஆறாலும் காணாத இறைவனை அன்பால் அகம்குளவார் எளிதில் காண்பார். அன்பின் வழியது உயிர்நிலை அகுது இல்லாருக்கு என்பதோல் பொறுத்த உடம்புனர் உள்ளவர். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம்னர் உள்ளவர். திருக்கெழுத்துப்படியாரில் நல்ல சிவ தன்மத்தால் நல்ல சிவ யோகத்தால் நல்ல சிவ ஞானத்தால் நானடிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண்னர். தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தருபவன் இறைவன். அவன் உயிரின் புண்மையை நோக்க மாட்டான். உயிரானது தனது புண்மை நிலையும் இறைவனுடைய மேலாண் நிலையும் எண்ணி வருந்தி தனது புண்மைகளை எல்லாம் நினைக்கும் போது தான் திருவருளுக்கு பாத்திரம் அல்லாத நிலை எண்ணும். தன்னை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புண்மையனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே என் நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு பூவேன்னு மணிவாசம் சொல்லுது. இது எவ்வளவு சிந்தித்ததுக்குரியது. உயிரின் வேட்கை நீ வேறனாது இருக்க நான் வேறானது இருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற வேண்டும்னு இறைவனை வேண்டுவதாக அமையணும். சுவாமிமலை திருப்பூர் சொல்றார். நாவேறு பாமனத்தை திருப்பூர் சொல்றார். நீ வேறு எனாது இருக்க நான் வேறு எனாது இருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற வேண்டும். சார் வேண்டுவார் வேண்டுவதை அழிக்கும் பரம்பொருள் உயிரின் பக்குவத்தை நோக்கி நிற்கும். உலகில் நிலைகளில் உழன்று இறைவனை மறந்து இருந்த உயிர் இறைவனே தனக்கு கதின்னு உணர்ந்து அவன் திருவடியே அடைவதை கருத்தா உணர்ந்து அதிலேயே கவலை கொண்டு சதாகாலம் இறைவன் திருவடி தியானமாகவே இருக்கணும். உலகியல் இன்பங்களில் வைத்த கவலை மாதிரி திருவடியில் கவலை மிக்க வைக்க வேணும். இதைத்தான் பழனி திருப்பூர் சொல்றார். அவனித நிலையை பிறந்து முதலினவை தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமணலையை மிகுந்து குதிரை மொழியை போன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளை நினைந்து துதியாமல் தெருவேர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தனடி சேரனர் திருப்பூர்ல. நிதமும் நாதா குமார முருகா என மோதல் புரிவாய். நிதமும்னா நாள்தோறும். குமாரங்கிறது முருகப்பெருமானுக்குரிய அநேக சிறப்புகளில் முதன்மையும் வேறு எந்த கடவுளருக்கும் இல்லாத தனித்தன்மையும் இந்த மாறாத இளமை தான் முருகனுக்கு. அதனால பாம்பன் இளம்பூரன்னு பெருமானை கொடுக்கிறார். என்றும் மகளாத இளமைக்காரன் அடிகளார். என்றும் குழந்தை விட நிற்கும் பெருமான் அடியவருக்கு இன்பருள் பாலிக்கும் தெய்வம். தன்பால் காதலித்து வந்த அடியவருக்கு முருகன் இளநம் காட்டி முன்னின்று வேண்டியாங்கு வேண்டிய வரம் கொடுத்து அருள்புரிவன். மணம்கமல் தெய்வத்து இளனம் காட்டி அஞ்சல் ஓம்புமதி அறிவல் நின்வரவு என அன்புடை நன்மொழி அழகி விழிவு இன்று இருள் நிற முன்னீர் வடைய உலகத்து உருணியாக தோன்ற விடுமிய பேரலரும் பரிசில் நல்கும் நான் திருமுறையாட்டப்படுகிறேன். முருகப்பெருமானுக்கு வழங்கப்படும் குமாரசாமிங்கிற திருப்பெயராலும் பாலசுப்ரமணிய திருப்பெயராலும் இதை நம்ம அறிய முடியும். அடுத்தது முருகா. சுப்பிரமணிய கடவுளுக்குரிய திருநாமங்களில் முருகா நாமே முதன்மையானது. அநேக நாமங்களை கூறுவதனால வரும் பயன்கள் அத்தனையும் முருகநாமம் ஒன்றால் வரும். பல நாமங்களால் கிடைக்கும் பொருள்கள் எல்லாம் முருகநாமம் ஒன்றால் கிடைச்சிடும். அதனால தான் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள்னார். கந்தரங்காத்தில் பண்மையில் சொன்னார். முருகா எனும் நாமங்கள்னார். முருகா என ஓர்தரம் ஓது அடியார் முடிமேல் இனிதாள் அருள்வோனார். நக்கீர்தவர்னார். முருகா என்று ஓதுவோர் முன் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் நெஞ்சமர் அஞ்சல் நவேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நெருக்கில் இருகாலும் தோன்றினர். நாதா குமரா நமகென்று அரணார் ஓதாய் என ஓதியதாக அருணவள்ளல் அருளி உள்ள அருமையை நம்ம நோக்கணும். மாடு ஏறி ஆடும் ஒரு நாதங்கிற அடுத்து காளைவானத்தின் மீது இவரது திருநடனம் புரியும் தலைவன் சிவபெருமான் அதை சொல்றார். அடுத்தது மகிழ்போதம் அருள் கூறுறாங்க. அந்த சிவனுக்கு போதம்னா அறிவு. இங்கே மெய்யறிவு என்னும் ஞானத்தை குறிக்கிறது. ஓங்காரத்தின் உட்பொருடைய எம்பெருமான் முருகவேல் சிவபெருமானுக்கு உபதேசம் சொன்னார். சிவனார் மனம் குடிற உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதான்னு அடிலார் சொன்னார். ஓங்காரத்தின் சிறப்பு பல இடத்துல படிச்சிருக்கணும். ஓம் என்னும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி ஓம் என்னும் ஓங்காரத்துள்ளே ஒரு ஓம் என்னும் ஓங்காரத்துள்ளே பலபேதம் ஓம் என்னும் ஓங்காரம் ஒன் முத்தி சித்தியினர் திருமந்திரத்தில். எம்பெருமான் முருகவேல் சிவபெருமானுக்கு உபதேசம் அருளிய அந்த வரலாற்றை பல திருப்பூரில் படிச்சிருக்கோம். முகத்தில் ஒன்றதா அவ்வெழுத்து உடையதோர் முருகன் நகைத்து முன் எழுத்திறனுக்கு உரைபொருள் என் நவில மிகத்த கண்களை வெடித்தனன் வெள்கினன் விக்கி திகைத்து இருந்தன் கண்டிலன் அப்பொருள் திறனைனார் கந்தபுராணத்தில் கட்சியப்பர். இது நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். அயனை குட்டிய பெருமாளினார் பறவையில் ஆரந்தனை வாதாடு ஓர் உரை ஓதுகின்றன வாராது என அவன் ஆணவம் கெடவே காவலாம் அதில் இடும் வேலை பிரம்மனை குட்டிய வரலாறு. சிவபெருமானுக்கு எம்பெருமான்
பிரணவ மந்திரத்தை சொன்னிய வரலாறுனா பல திருப்புகளை படிச்சிருக்கோம். வேத நான்முக மறையோனோடும் விளையாடியே குடுமியிலே கரமோடு வீரமோதின மறவான்னார் திருப்புள்ள. ஒரு கரம் தனில் கண்டிகை வடம் பறித்து ஒரு தன் கரதலம் தனில் குண்டிகை தரித்து இருகரங்கள் வரதமோடு அபயம் தர பரம்பொருள் மகன் ஓர் திருமுகம் கொடு சதுர்முகன் போல் விதி செய்தான்னார் கந்தபுராணத்தில் கச்சியப்பர். இது நம்ம நிறையா பல இடங்களில் படிச்சிருக்கோம். அதனால் நேரக்குறை வருதி அதை விட்டுட்டு தமிழ் விரக உயர் பரமசங்கரன் கும்பிடும் தம்பிரானேன்னு திருப்புழ. நாதா குமரா நம என்ற அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள் தான் நாத போற்றி நமது தாதை கேட்க அனுபவம் ஞான வார்த்தையுடைய பெருமாளினார். எல்லாம் பல திருப்புல படித்த விஷயம்தான். அரவு புனிதரும் வழிபட மடலை மொழி கூடி தெளிதர ஒழுதிகள் அறிவது பொருளாருடைய பெருமாளினார். நாடாரும் சுடர் தானா ஓது சிவாங்கமணி நானாபேத அநாத தந்திரகலா மாபோதக வடிவாகி நால்விதம் தருவேதா வேதமும் நாடு என்றதோர் மாயாதீத மனோலயம் தருநாதா ஆறிரு புய வேடு வாழ் தயங்கிய வேளாலே பொறு சூர்தடிந்து அருள் வீரா மாமையில் ஏறி கந்த வினோதா கூறிய அரணார் முன் வாசகம் பெறவாத ஒரு ஞான சுக உதயம் புகழ் வாசா தேசிக மாடை அம்பதி வாழ்வே தேவர்கள் பெருமாளினார். தோடும் திருப்புள்ள நிர்வச்சன பிரச்சங்க குருநாதனார் சிகரடி திருப்புள்ள. புகழ அறியது பொருள் இது என ஒரு புதுமை இட அறியது முதலெனும் ஒரு பொதுவை இது என தவமுடை முனிவர்கள் புடைசூழ புறமும் எரி ஏட நகையது புரிவர் புனலும் வளர்மதி புனைசடையினர் அவர் புடவி வழிபட புதை பொருள் விறகுடு புகழ்வோனினர் முகிலை எழுதப்படுத்திருப்போம். பல திருப்புகளில் நம்ம பயின்ற ஒரு விஷயம் இது. அடுத்தது சிவ தத்துவத்தை சொல்றாரு. சிவ தத்துவத்தென்றும் சக்தி தத்துவம் தோன்றின் அவள் அத்தனாம் என்றும் சக்தி தத்துவம் சதாசிவ தத்துவம் தோன்றின் மகனாம்னு கூறினார். கனகமார் கவின்சை மன்றில் அனகநாடற்கு எம்மண்ணை மனைவிதாய் தங்கை மகள்னார் குமரகுருபர். அபிராமந்தெல்லாம் சொன்னாரே, பூத்தவளே போனம் 14 பூத்தவனம் காத்தவளை பின் கறந்தவளை கரைக்கண்டனுக்கு மூத்தவளை என்று மூந்தற்கு இடையவளை மாத்தவளே உன்னை அன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேனார் அபிராமப்பட்டர். சிவம் சக்தி தன்னை என்றும் சக்தி நான் சிவத்தை என்றும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகு உயிர் எல்லாம் என்றும் பவன் பிரம்மசாரி ஆகும் பால்மொழி கன்னியாகும் தவம் தரு ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியும் என்றார் சிவஞான சித்தியால். அடுத்தது குகா. முருக கடவுள் குறிஞ்சின கடவுள். அதனால் மலை குகையில் உரைபவர். ஆன்மாக்கள் இதே கோயில் உரைபவர். அதனால குகன்னு பேர். மாமயிலின் மீது திரு மாநகரில் மாலோடு அடியார் வரவு பெருமாள். இந்த தலத்து முருகன்ட்ட வேண்டிக்கிற வேண்டுதல். இந்த தலத்தை பற்றிய குறிப்பெல்லாம் படிச்சிட்டோம். என்ன வேண்டுகிறார்? முருகா, உனது திருநாமங்களையே நாடும் போது வழிபட்டு உய அல்புரிவா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டாம் திருவிடும் திரு மாகாணம் நமர் பெருமாள் திருவிடும் சமர்ப்பிப்போம். அவன் அருள் பத்திரம் வெற்றிவேல் முருகன் அரோரா எல்லாம் அல்ல பழனி பெருமாளுக்கு அரோகரா. குரு அருணா பெருமான் திருடரே சரம் பழனியாண்டாம் திருவிடிக்கு சமர்ப்பணம். முருகாசனம்.